ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് ഓണം സദ്യ സ്പെഷ്യൽ റെസിപ്പി സീരീസിൽ பார்க்க போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு பாயசத்திൻ്റെ ரெசிபி தான். பாயசம் இல்லாமல் ஒரு ஓணம் சദ്യ இருக்காது. சேமியா பாயசம், அரிசி பாயசம், அடப்பிரதமன் அந்த மாதிரி நிறைய பாயசங்கள் செய்வாங்க. ஆனால் அதனுடையக்க வீடியோ முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கு புதுசாக ஒரு ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாயசம் தயார் பண்ணுறதுக்காக இந்த கப்பில் 2 கப்பு நுறுக்கு கோதம்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மலையாளத்தில் இதுக்கு நுறுக்கு கோதம்பு என்ன தான் சொல்லுவாங்க, ஆனால் தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முழுசாக கோதம்பு கிடையாது, ரவை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரவையிலும் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக தான் இருக்கும். சம்பா ப்ரோக்கன் வீட்டு தான் நான் எடுத்திருக்கிறேன். அது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கர்லேக்கு மாற்றியிருக்கு. 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நமக்கு வேக வச்செடுக்கலாம். அது வெந்து வர டைமில் நமக்கு இன்னொரு பேனிலேக்கு 1 கப்பு வெல்லம் சேர்க்கலாம். இனிப்புக்கு உங்களோட இனிப்புக்கு கரெக்டாகிற மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வெல்லத்திൻ്റെ பொடி தான் எடுத்திருக்கு. உங்களுக்கு 200 கிராம் வரைக்கும் வெல்லம் எடுக்கலாம். அது நமக்கு பானியாக்கி எடுக்கலாம். இந்த வெல்லத்திൻ്റെ தூளிலேக்கு 1 கப்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கு பின்னாடி நமக்கு இது நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இந்த வெல்லத்திൻ്റെ தூளில் அழுக்கு எதுவும் இல்லாத வெல்லம் தூள் தான். அதனால் நம்ம வடிகட்டியில் அரிச்செடுக்க தேவையில்லை. அதுக்கு கரெக்டு தமிழ் வேர்டு எனக்கு தெரியல. நம்ம வடிகட்டியில் நம்ம கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கும்ல, அதுதான். ஆனால் இது நல்ல வெல்லம் ஆயதுனால நமக்கு அப்படி எடுக்க தேவையில்லை. இது அப்படியே இருந்து கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம கோதுமை 2 விசிலில் கரெக்டு பாக்கத்தில் வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நம்ம வெல்லத்திൻ്റെ பானியில் நம்ம இது கோதுமை சேர்த்தியதுக்கப்புறமா அது வேகாது. அதனால் நம்ம மேக்ஸிமம் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்திൻ്റെ பானி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கப்புறமா நல்ல சூடாய நெய்யிலேக்கு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த கோதுமை இதிலேக்கு சேர்க்கலாம். பின்னாடி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சிருந்தால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாயசத்துக்கு. நெய்யில் கோதுமை நல்லா வணக்கி எடுக்கணும். கொஞ்சம் நேரம் இது இப்படியே செஞ்சுட்டே இருக்கணும். நெய் எல்லாம் நம்ம கோதுமையில் நல்லா பிடிக்கணும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் விட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம பானியாக்கி வச்ச வெல்லத்திൻ്റെ பானி இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். வெல்லத்திൻ്റെ பானி இதிலேக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது வேகாது. அதனால் நம்ம முன்னாடியே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடும்போதே நல்லா விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்திൻ്റെ பானி நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதில் கொஞ்சம் உருண்டை மாதிரியாக்கி இருக்கும். அதெல்லாம் நல்லா உடச்செடுத்துக்கோங்க. வெல்லத்திൻ്റെ பானி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உடச்செடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் இன்னும் கொஞ்சம் கூட, நான் 4 கப்பு தண்ணி தான் சேர்த்தி இருந்தது. உங்களுக்கு 5 கப்பு தண்ணி வரைக்கும் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகி போய மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் உருண்டையெல்லாம் நான் கரெக்டாக உடச்சி எடுத்திருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்குது. இனி இதிலேக்கு நமக்கு தேங்காயோட 2வது பால் சேர்க்கலாம். 2 கப்பு தேங்காய் பால் தான் நான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். 2வது பால் தான் சேர்க்கணும். ஒரு பெரிய சைஸில் தேங்காய் புளிஞ்செடுத்த பால் தான் இது. இந்த 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நமக்கு இது நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். தேங்காய் பாலும் வெல்லமும் அதே மாதிரி நம்ம கோதும்பும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகிட்டு வரணும். அதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் இதே மாதிரி நல்லா கலர் விட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். இப்படி நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு ஒரு பிஞ்சு உப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம இனிப்பக்க பேலன்ஸ் ஆகிறதுக்காகத்தான் ஒரு பிஞ்சு போதும், அதிகமாய் தேவையில்லை. பாருங்கள், இவ்வளோ தான். இது நமக்கு பாயசத்திலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
பின்னாடி வந்து நமக்கு இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நம்ம இவ்வளவும் சேர்க்கணும். அப்போது தான் நம்ம பாயசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பூனில் ஒரே ஸ்பூனு சுக்கு தூளும் அதே மாதிரி ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதே மாதிரி கொதித்து வரும்போது நம்ம சுக்கிலிൻ്റെ டேஸ்ட் எல்லாம் நம்ம பாயசத்தில் கரெக்டு பிடிக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இனி வந்து നമുക്ക് ഇതിലേക്ക് 1 കപ്പ് തേങ്ങയുടെ മുതപ്പാൽ ഫസ്റ്റ് പാൽ ഇതിലേക്ക് சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இது கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடாக்கிய மற்றும் போதும். இதே மாதிரி கலரை விட்டு நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. നല്ല ചൂടായി ഇതിൽ നിന്ന് ആവി മേലേക്ക് വന്നിട്ടേ ഇരിക്കുന്ന ടൈമിൽ നമുക്ക് സ്റ്റൗ வந்து ഓഫ് பண்ணலாம். இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம பாயசத்தில் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இன்னொரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இந்த நெய் நம்ம வீட்டில் தயார் பண்ணி நெய் தான். பாலிൻ്റെ எடையை மாற்றி வச்சு ரெடி பண்ணி எடுத்த நெய் தான் இது. பாருங்கள், நல்ல சுத்தமான நெய் தான். இதிலேக்கு நமக்கு பாருங்கள் இவ்வளோ முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது எல்லாமே உங்களோட இஷ்டத்துக்காக நீங்கள் கரெக்ட் அளவில் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். தீஞ்சு போகாமல் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு நெய்யில் நின்று அது மாற்றலாம். அதுக்கப்புறமா திராட்சைப்பழம், காஞ்ச திராட்சைப்பழம் ரேசின்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் சின்ன பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த தேங்காய் பீஸு நம்ம பாயசம் குடிக்கும்போது இடையில கடிக்கிறதுக்கு கிடைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணலாம். இப்போ வந்து தேங்காயும் பாருங்கள் இதே மாதிரி லைட் கலரில் ஆகும்போது நமக்கு நெய்யில் நின்று மாற்றலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடியாக்கி வச்ச பாயசத்திலேக்கு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் விட்டு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பும் ரைசின்ஸும் தேங்காய் கொத்தும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சദ്യக்கு மட்டுமல்ல, ஈவினிங் டைமில் நம்ம இதை மாதிரி ஒரு பாயசம் நமக்கு செஞ்சு வச்சுருந்தா நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் விட்டும் காலேஜ் விட்டக்க நம்ம வீட்டிலேக்கு வரும்போது இந்த பாயசம் கொடுத்துருந்தா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சூப்பர் டேஸ்டான ஓணம் சத்யா ஸ்பெஷல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.